விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்களே மன்னித்தாலும் மறக்காத சில விஷயங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களின் ஆகச்சிறந்த குணம் மற்றும் அதே நேரத்தில் பயங்கரமான குணம் என்ன தெரியுமா? உங்களுடைய நினைவாற்றல் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு குணமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. உங்களை ஒரு நபர் ஆழமாக காயப்படுத்திய போது குடும்பத்தின் அமைதிக்காகவோ அல்லது சூழ்நிலையின் கட்டாயத்திற்காகவோ வெளியில் நீங்கள் அவர்களை சரி போகட்டும் என்று மன்னித்திருக்கலாம், மன்னித்து கூட அந்த நபர்களை விட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த நபர் உங்களுக்கு செய்த துரோகத்தையும் அந்த துரோகங்கள் நடந்த அந்த நாளையும் அந்த நொடிகளையும் உங்களுடைய ஆழமான மனது இன்னும் மறக்கவில்லை என்பது தான் நிஜமான ஒரு உண்மையாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தெரிந்து கொள்வது இப்பொழுது மிகப்பெரிய ஒரு உண்மையாகவே இருக்கும். வெளியில் அவங்களோடு சாதாரணமாக பேசுவது போல நீங்கள் காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விருச்சகத்தின் வெளிப்பட்ட குணம் அந்த மனிதனின் ஒவ்வொரு அசைவையும் இன்றும் கண்காணித்து கொண்டே தான் இருக்கிறது. இப்படித்தான் சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நடந்து கொண்டுமே இருக்கும். உங்களுடைய அகராதியில் மன்னிப்பு என்பது தற்காலிகமான ஒரு சமரசம் மட்டுமே தான். ஆனால் உங்களுடைய இதயத்தில் விழுந்த வடுவை இந்த உலகம் அழிக்க நினைத்தாலும் உங்களுடைய கண்கள் அந்த பழைய கசப்பான காட்சிகளை மீண்டும் மீண்டும் உங்களுக்குள்ள ஓட்டிக்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் வாயால் வேணால் ஒரு மனிதனை நான் மன்னித்து விட்டேன் என்று நீங்கள் கூறலாம். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்பேற்பட்ட தவறை செய்திருந்தாலும் இவனை நான் மன்னித்து விட்டேன் என்று கூறினீர்கள் என்றால் அது உங்களுடைய ஆள் மனதில் இருந்து ஒருபோதும் நீங்கள் கூற மாட்டீர்கள். உங்களுடைய மேல் மனதில் இருந்து மட்டுமே தான் கூறுவீர்கள். அப்படித்தான் சில விஷயங்களை இப்பொழுதும் நீங்கள் செய்தீர்கள். அதே போல கோபத்தில் எடுத்த முடிவுகள் பெரிய ஒரு இழப்பையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து விட்டது. விருச்சிகம் ராசிக்காரங்களே, உங்களுடைய ராசியின் முக்கியமான குணங்களில் ஒன்று ஆழமான உணர்வு. நீங்கள் எதையும் சாதாரணமாகவே எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். ஏதேனும் ஒரு விஷயத்தை நினைத்தால் அதில் ஆழமாக யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். அன்பாக இருந்தாலும் முழுமையாகவே ஏற்றுக்கொள்வீர்கள். கோபமாக இருந்தாலும் தீவிரமாகவே வெளிப்படுத்தக்கூடிய நபர்களும் நீங்களாக மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்வீர்கள். சில நேரங்களில் மனதில் ஏற்பட்ட காயங்கள் அல்லது ஏமாற்றங்கள் காரணமாக அவசரமான முடிவுகளை எடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த ஒரு நிமிட கோபங்கள், ஒரு வார்த்தைகள், ஒரு முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாகவே ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்களிடம் பேசினாலும் மற்றவர்கள் உங்களிடம் பேசினாலும் எந்த அளவுக்கு அவர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் யோசித்து புரிந்து கொண்டு வைத்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடிக் கொடுக்கும். பிறகு அமைதியாக யோசித்த போது அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக நம்ம இருந்திருக்கலாமே என்ற எண்ணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் விருச்சிகம் ராசியில் துணிச்சலையும் வேகமான ஒரு செயல்பாட்டையும் கொடுக்கும் என்று தான் கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பொறுமை மிகவும் முக்கியம். எனவே பொறுமையுடன் நீங்கள் நடந்து கொள்வது தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நிலைமைகளையும் நல்ல விதமான சில விஷயங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது புரிந்து கொண்டாலே போதும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற்றப்படும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை உயரும் என்பதை பற்றி அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தேதி முதல் குடும்பத்தில் இருந்து வந்த உண்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மாற்றக்கூடிய ஒரு தன்மைகள் இனிமேல் நிச்சயமாகவே வந்துவிடும். விருச்சிகம் ராசியான உங்களுக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பெரிய மர்ம முடிச்சு அவிழாமல் உங்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசியம் உங்களை சுற்றி ஓடிக்கொண்டிருப்பது போலவே உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அது இருப்பதாலேயே உங்களுடைய குடும்பத்துக்குள் தேவையில்லாத ஒரு சந்தேக குணங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் ஒருவேளை நமக்கு இவர்கள் தீமைகளை செய்து கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார்களோ என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு சிந்தனைகள், தேவையில்லாத ஒரு கேள்விகள், இது எல்லாமே ஏற்பட்டு கொண்டிருந்த நாட்கள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்போது காலம் உங்களுடைய பக்கம் திரும்பி இருப்பதால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்தோ அல்லது உங்களுடைய பூர்வீகங்கள் சார்ந்தோ இத்தனை காலங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய உண்மை அப்பண்டமாக வெளியில் வந்து அது உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை இப்பொழுது தேடி கொடுக்க போகுது.
இது சொத்து சம்பந்தப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு ஆவணங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து உங்களை இருண்ட சிறைக்குள் வைத்திருந்த சில உறவினர்களின் செய்த சூழ்ச்சியாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இப்பொழுது எல்லா விதமான உண்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து எது உண்மை என்பதை கண்டுபிடித்து காட்டக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிட்டது. இது உங்களுடைய வாழ்க்கையவை இத்தனை காலங்கள் உங்களுக்குள்ள இருந்த அத்தனை குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளியை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை பாதையவை முற்றிலுமாக ஒரு புதிய சாதனை பாதைக்கு மாற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது உண்மை எது பொய் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுக்குள்ள தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். குடும்பத்தில் இருந்த மன அழுத்தங்கள் என்பது குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது பிறந்துவிடும். இனி வரக்கூடிய நாட்களில் அந்த சூழ்நிலைகள் மெதுவாகவே மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்தில் மீண்டும் அன்பான உரையாடல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். நீண்ட நாட்களாக இருந்த இடைவெளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இப்பொழுது உருவாக்கி கொடுக்கும். சந்திரனின் தாக்கம் மன உணர்வுகளையும் குடும்ப பாசத்தையும் குறிக்கும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அதனாலேயே மனதை அதிகமாக வைத்துக்கொண்டு மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு அணுகும் பொழுது உறவுகளுக்குள் நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாகவே கிடைக்கும். விருச்சிகம் ராசியான உங்களுக்கு குடும்பத்தின் ஒற்றுமை தான் உடைய மிகப்பெரிய ஒரு பலம். அதை பாதுகாக்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு நேரமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது இருக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி வணக்கம். தான் வந்து இருக்கிறார்களோ என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு சிந்தனைகள், தேவையில்லாத ஒரு கேள்விகள், இது எல்லாமே ஏற்பட்டு கொண்டிருந்த நாட்கள் இன்னும் இறந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்போது காலம் உங்களுடைய பக்கம் திரும்பி இருப்பதால் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்தோ அல்லது உங்களுடைய பூர்வீகங்கள் சார்ந்தோ இத்தனை காலங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய உண்மை அப்பண்டமாக வெளியில் வந்து அது உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை இப்பொழுது தேடி கொடுக்க போகுது. இது சொத்து சம்பந்தப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு ஆவணங்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து உங்களை இருண்ட சிறைக்குள் வைத்திருந்த சில உறவினர்களின் செய்த சூழ்ச்சியாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இப்பொழுது எல்லா விதமான உண்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து எது உண்மை என்பதை கண்டுபிடித்து காட்டக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிட்டது. இது உங்களுடைய வாழ்க்கையவை இத்தனை காலங்கள் உங்களுக்குள்ள இருந்த அத்தனை குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளியை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை பாதையவை முற்றிலுமாக ஒரு புதிய சாதனை பாதைக்கு மாற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது உண்மை எது பொய் என்பதை நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுக்குள்ள தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். குடும்பத்தில் இருந்த மன அழுத்தங்கள் என்பது குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இப்பொழுது பிறந்துவிடும். இனி வரக்கூடிய நாட்களில் அந்த சூழ்நிலைகள் மெதுவாகவே மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்தில் மீண்டும் அன்பான உரையாடல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டும். நீண்ட நாட்களாக இருந்த இடைவெளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இப்பொழுது உருவாக்கி கொடுக்கும். சந்திரனின் தாக்கம் மன உணர்வுகளையும் குடும்ப பாசத்தையும் குறிக்கும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அதனாலேயே மனதை